Assalamu alaikum and welcome to Momlicious Recipe. இன்னைக்கு மாம்லிஷியஸ் ரெசிபியில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லான தக்காளி சாதம். அது கூடவே சைட் டிஷ்ஷாக இறால் பொரியல், அதுக்கப்புறமா அவிச்ச முட்டை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லான, ஜூஸியான, கலர்ஃபுல்லான தக்காளி சாதம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல தக்காளி சாதம் செய்கிறதுக்காக தக்காளி தொக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து அது சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடுகு, சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறமா 4 to 5 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அது வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அதை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு பாதி அளவு வெங்காயம் சேர்த்தா போதும். 4 தக்காளிக்கு இன்றைக்கி நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி கூடவே 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா தக்காளிலாம் மசிஞ்சு வர்ற அளவு வதக்குனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள். பிரியாணி மசாலா ஆப்ஷனல் தான், மற்ற எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே கலரி விட்டுட்டே வதக்குனீங்கன்னாக்கா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு தொக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ 1.5 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் டொமேட்டோ ரைஸ் செய்ய போகிறேன். நீங்கள் ஸ்டவ் டாப்பில் கூட செய்யலாம், ஆப்ஷனல் தான். அரிசி கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளி தொக்கை சேர்த்து அரிசிக்கு தேவையான அளவு தண்ணீர் அளந்து சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவு பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே தொக்கில் உப்பு சேர்த்துருக்கோம். அரிசிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி சாதம் வெந்து வர்றதுக்குள்ளே இறால் பொரியல் ரெடி பண்ணிடலாம். இறால் பொரியல் செய்கிறதுக்காக 250 கிராம் இறால் எடுத்திருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், சோம்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா இறாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பெரிய இறாலாக இருக்கிறனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறேன். நீங்கள் சின்ன இறால் எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை, எண்ணெயிலே பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு கடாயில் இறால் பொரியல் அளவுக்கு எண்ணெய், அதாவது 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து அது சூடானதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்து வச்சுருக்க இறாலை அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். இறாலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு தண்ணி வத்துற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் இறால் எடுத்ததால் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். இறால் குக் பண்ணும் போது எப்போதும் தண்ணி ரிலீஸ் பண்ணோம், அதனால் இறாலோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி வற்றி 10 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சாச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு குக் பண்ணி எடுத்தால் நல்ல சூப்பரான ஈஸியான
இறால் பொரியல் தயார். அடுத்தது அவிச்ச முட்டை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அவிச்ச முட்டை பொரியலுக்காக 4 அவிச்ச முட்டை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பிளேட்டில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முட்டையை பொரிக்கிறதுக்காக ஒரு தோசைக்கல்லை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த முட்டையை எடுத்து 2ஆக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டில் நல்லா முன்பக்கமும் பின்பக்கமும் நல்லா பேஸ்ட் அப்ளை பண்ணி தோசைக்கல்லில் ஒரு 5 நிமிஷம் முன்பக்கமும் 5 நிமிஷம் பின்பக்கமும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் பொரிக்கிறேன். ஒரு பக்கம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கத்தை திருப்பி விட்டு அந்த பக்கத்தையும் இன்னொரு 5 நிமிஷம் பொரிச்சிக்கலாம். 2 பக்கமும் பொரிஞ்சாச்சு. கடைசியாக கொஞ்சம் ஃப்ளேவரிங்காக கருவேப்பிலை சேர்த்து அதோட ஃப்ளேவர் அந்த முட்டையில் இறங்குறதுக்காக கொஞ்ச நேரம் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான கிறிஸ்பியான அவிச்ச முட்டை ஃப்ரை ரெடி. இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் அண்ட் சூப்பரான 2 சைட் டிஷ்ஷோட தக்காளி சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மாம்லிஷியஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மாம்லிஷியஸ் ரெசிபி.